இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆர்கே சுரேஷ். எந்த ஊர்ல நே ப்ரோகிராம் ஆட்டம் பார்க்கத்தேன் இங்க இல்ல அந்த மால்ல. நேத்து அப்பத்தான் உன் வீரத்தை பத்தி அவ்வளவு சொல்லிச்சே. பாட்டியா இது? பத்திரம் பத்திரம். தமிழ் சினிமா உலகிலே விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், நடிகர் என்று 3 முகங்களுக்கு சொந்தக்காரர் நடிகர் ஆர்கே சுரேஷ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் பல முக்கியமான இயக்குநர்கள், முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஆர்கே சுரேஷ் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தான் சினிமாவுக்குள்ளே வந்தீங்க. அதுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? சினிமாவில் என்ட்ரானது கிட்டத்தட்ட ஒரு 2008 ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தான் என்ட்ரானேன். பட் டிஸ்ட்ரிபியூட்டராக என்ட்ரானதுக்கு முன்னாடியே பரிச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு சங்கிலி முருகன் அங்கிள் தான் வந்து அப்பாவை பார்த்தாங்க. பார்த்துட்டு தம்பி சுட்டிக்காக இருக்கானே, அவனை வச்சு ஒரு படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு. அப்பா சரி யூஸ் பண்ணி பாருங்க, ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன், அப்போயே கராட்டா எல்லாம் இது பண்ணிட்டேன். அப்புறம் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போய் ஸ்டென்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்டிங்காகவே பட்டறையில் தான் இது பண்ணோம். அப்போ வீட்டுக்கே வந்து எடுத்தாங்க கூத்துப்பற்ற மாஸ்டர்ஸ். ஸோ வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பயிற்சி இது பண்ணிட்டு அந்த பயிற்சி பேஸ் போட்டோம். ஆனால் எனக்கு என்னென்னா கண்ணாடி முன்னாடி ஒன்றா நடித்து பார்க்குறது, எம்ஆர் ராதா மாதிரி, நம்பியார் மாதிரி. ஸோ அப்போயே நம்ம அந்த வில்லனுங்களில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜு, அவங்களோட மாடுலேஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்போயே பேசுவோம். மிமிக்ரிலாம் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்ப்பேன். பட் அதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு தெரியாது. அப்போ வில்லனாக நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா, கதாநாயகன் நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா? அப்போ சங்கிலி முருகன் சார் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். ஆமாம், அந்த படம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதில் ஒரு ரோல் வந்து கிடைக்குது. பட் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு வில்லனாக நடிக்கலாம், எனக்கு ஹீரோ வில்லன்லாம் அப்போ ஒன்றும் தெரியாது. நடிக்கணும் ஒரு சீன் 2 சீன். ஏன்னா அப்போ ஃபுல்லாக பிஸ்னஸ்லாம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அந்த அப்பாவோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ்ஸு, அரசியல் அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு. தவிர எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை, நடிப்பமான்னு தோணலை. நடிக்க சினிமா உலகத்துக்கு வந்து நீங்கள் சந்தித்த மோசமான அனுபவங்கள்லாம் என்னென்ன சொல்லலாம்? ஐயோ, மோசமான அனுபவம் தான் சார் ஜாஸ்தி. இப்போ உள்ள சினிமா வேற இல்லை. ஒரு அந்த 2000க்கு மேலே இருந்த சினிமா வந்து ஒரு 2 லட்சம் கொடுங்க படம் எடுத்துலான்பாங்க. கூட்டு போய் ஒரு 2 ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் படம்லாம் வைப்பாங்க. 2-3 காட்சி கேமராலாம் இது ஆகும். ஃபுல்லாக ரோல் தானே சார். ஒரு கால்லேருந்து வச்சுட்டு படம் பண்ணுவோம்ப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. நம்மளுக்கு தோணலை. என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உள்ள அந்த சென்ஸ் வந்து அப்போ இல்லை. புரியுது. அப்போ போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி 4 ஆஃபீஸ் இறங்கி ஏறி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே ட்ரை பண்ணேன். தனுஷ் அண்ணன் இவர் செல்வராமன் சார், செல்வராமன் சார்கிட்ட போய் புதுப்பேட்டையில் போய் க்யூலெல்லாம் நின்று அந்த கேரக்டருக்கெலாம் வந்து கேட்டிருக்கோம். அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் 2000 ரூபா. அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் அங்கே தான் சார் லைஃபே மாறிச்சு. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் அப்பா என்னடா அது அப்படின்னு, அப்பா சம்பளம் வாங்கியிருக்கேன்ப்பா. 2000 ரூபாப்பா சினிமாவில். என்னடா சினிமா, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா கூப்பிட்டு அங்கே கேட்குறாங்க, என்னையா என்ன தம்பி என்ன இது? இல்லை சார், அது ஒரு அடியாளு கேரக்டர், 10-20 ரவுடிஸ் இருப்பாங்க, அதில் ஒரு ரவுடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தார்.
தம்பி அப்படிலாம் சினிமா பண்ண. ஏன்னா அப்பா உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரன்லேருந்து ஏகப்பட்ட படம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்பா. அப்போ ஏண்டா என் பிள்ளை போய் அப்படி நடிக்கிறதா அப்படின்னு சொன்னோடனே, இரு உனக்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அப்போ பாலா சார்லாம் ரெகுலராக வருவாங்க வீட்டுக்கு. எனக்கு பாலா சாருன்னு தெரியாது. அவர் வந்து அப்பாட்ட உட்காந்து பேசுவாங்க. ராமராஜன் சார் வருவார் வீட்டுக்கு, அப்புறம் சரத்குமார் சார் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ எனக்கு அவங்களாம் ஒரு நடிகனை இதுதான் தெரியும் தவிர, பர்சனலாக வந்து ஹாய் அண்ணா, ஹாய் அங்கிள், அப்படியே தான் அங்கிள் அப்படியே தான் பழகுவோம். பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்பா கொஞ்சம் ஓகே, பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, சரி இரு உனக்காக ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு படம் ரெடி பண்ணோம். ஹீரோவாக ஒரு படம் ரெடி பண்ணோம். அப்புறம் டக்குன்னு பார்த்தா பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டேன். அதை மறந்துட்டேன், நடிக்கலை, மறந்து அதோட விட்டாச்சு. விட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்ச நாள் கழித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டிஸ்ட்ரிபியூஷனாக இப்போ ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. 2008 பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. 2008-9 கார்த்திக் சுப்ராஜ், நலன், இதை மாதிரி ஒரு 4-5 பேர் நியூ ஜென்ரேஷன் அப்படியே மாறுது. கலைஞர் டிவியில் அந்த ப்ரோக்ராமில் இப்போ அதை பார்க்குறோம். சரி ஓகே, சும்மா ப்ரீவியூ கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. கூப்பிட்டு போய் பார்த்தோன்னே இது எவ்வளோடா என்னடா அப்படின்னா, 75 லட்ச ரூபா வரும். 75 லட்ச ரூபா நான் பண்ணலாமாடா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உதயமானது தான் ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷன் அப்படின்னு 2008 ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு படமே 3 படம். அந்த படத்தை எடு, இந்த படத்தை எடு, 3 படம். அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான், நான் மட்டும்தான். சரி 3 படம் லான்ச் பண்ணோம். அதில் 2 படம் ஹிட்டு வருது. ரியல் எஸ்டேட்டில் பார்க்குற பணத்தில் இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது ஒரு ஹாப்பி சார். பார்த்தா சாட்டை ஹிட் ஆகுது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தான ஹிட் ஆகுது, ஹீரோயின் ஹிட் ஆகுது, வரிசையாக ஹிட்டு. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வருஷமே 9 படம் பண்ணேன். 8 படம் கம்பெனி நேமுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், பிராண்ட் அந்த ஸ்டுடியோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 8-9 படம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணி அதுக்குன்னு ஆஃபீஸ் கார்ப்பரேட்டாக போட்டு அவங்க இண்டஸ்ட்ரியை அப்படி போச்சு. இந்த திரைப்பட விநியோகத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு சார். நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணும்போது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சென்சார் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறது. எப்படி வந்து எஃப்எம்எஸ்ஸு, சேட்டலைட்டு, டிஜிட்டல், தேட்ரிக்கல் எப்படி பிரிக்கணும், எத்தனை ஏரியாவில் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும், அந்த கலெக்ஷன்ஸ் வாங்குகிற வரைக்கும் அந்த அந்த நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அந்த கலெக்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளேயும் இவங்க சொல்லிடுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆகுது, 200 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஹைப் எவ்வளோ கையில் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அந்த 8 ஏரியாவிலேருந்து ஷேர் வர்றதுக்குள்ளேயும் பட்ட பாடுபடுவோம். மேபி இப்போது ஆன்லைன் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. பட் அந்த காலத்தில் வந்து திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து சேரணும்ல. ஸோ நம்மகிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எம்ஜிக்கு வாங்கியிருப்பான், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்கியிருப்பான். நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டேன் சார். எம்ஜிக்கு ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணேன். டிஸ்ட்ரிபியூஷனாக நான் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணது, டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணது தர்மதுரை தான். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு ஏரியா, அவ்வளோதான். ஒரு ஏரியா எம்ஜி கொடுத்தேன், மிச்சம் ஓன் ரிலீஸ் பண்ணேன். ஓன் ரிலீஸ் பண்ணி ரியல் டைம் ப்ராஃபிட் அப்படின்னா தர்மதுரை ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஆமாம், ஒரு படத்தை பார்த்து கணிச்சு இந்த படம் ஓடுமா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணது தர்மதுரை. இன்னைக்கு தர்மதுரை வந்துருந்துச்சுன்னா 2016, இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா அது 100 கோடி ரூபா ப்ளஸ் கலெக்ஷன். ஒரு அருமையான படம். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணி ஓடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரே நாளில் வந்து 30 கோடி 40 கோடின்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் பார்த்தா அப்படியே 3 கோடிக்கு வந்துடும். தேட்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற சில படங்கள், அந்த க்ரௌட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி புல் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அப்படி உக்காந்தாதான்
அந்த அது ஜென்ரலாக அந்த மேஜிக் வந்து ஒரு விஜய் சாருக்கு ஜென்ரலாக இருக்கும். பெரிய ஓப்பனிங் இருக்கும் அஜித் சாருக்கு. விஜய் சாருக்கு வந்து அப்படி செட்டில்டாக போகும். அந்த ஃபஸ்ட் வீக் வந்து அவங்க க்ரௌடு பார்ப்பாங்க, அந்த செகண்ட் வீக் பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி க்ரௌடு பார்ப்பாங்க. ஸோ பெரிய படம் அப்போயே நம்ம போய் தானு சார் இவங்கள்ட்டெல்லாம் போய் உட்காந்து துப்பாக்கியை போய் சிட்டி வாங்கிட்டு இருப்பேன். வாங்கினீங்களா? அது பேசி அப்புறம் பெரிய அமௌண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் டே அவ்வளோக்கு வாங்காதரா, நிற்காதரா, ஷேர் வந்து நிற்காதரா அப்படின்னு சொல்லி அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா ஞானவேல் அவர்கிட்டலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை தவிர பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னு இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. வருவாங்க போவாங்க. கரெக்ட். இன்றைக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேனர் ஸ்டுடியோ க்ரீன் அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களே, இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து பெரிய விஷயம். இன்றைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்டுடியோ 9ல் இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னா போய் நானே உட்காந்து அந்த படத்தை வந்து செதுக்கி இப்படி தான் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி தான் மக்களுக்கு பிடிக்கும், அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை பார்ப்போம். ஒரு படத்தை பார்த்தோன்னே இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கா சுரேஷுக்கு? மேக்ஸிமம் நம்ம படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்குல்ல சார். நம்ம ஸ்டுடியோ 9ல் வந்து மேக்ஸிமம் படங்கள். ஏன்னா விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுவோட படமாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சூதுக்கவும், இதற்குத்தான் ஆசைப்பட்டாய பாலகுமாரா, தர்மதுரை, அதுக்கப்புறம் மாமனிதன் தான் எனக்கு மிஸ்கால்குலேட் ஆச்சு. ஏன்னா எமோஷ்னலாக எனக்கு ரியாக்ட் ஆச்சு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை. கலெக்ஷனாக எனக்கு பெருசாக இல்லை. அது ஒரு மைனஸ் அது. ஸோ அப்போது உள்ள ஜென்ரேஷன் அப்போது சேதுவை எந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அப்போது இரவின்னு ஒரு படம் ஒன்றுமே பண்ணலை. கார்த்திக் சுப்ராஜ். ஆமாம், ஒரு பெரிய தமிழ்நாடு கலெக்ஷனே ரொம்ப டவுனில் இருக்குது இரவின்னு ஒரு படம். ஆனால் அடுத்த படம் வந்து தர்மதுரை. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28-30 ரூபா தமிழ்நாடு கிராஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா 2 ரூபா கிராஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாராஜான்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னால் ஓடிடி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு 100% வந்து பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஓடிடி. ஏன்னா நீங்கள் அப்போ பாருங்களேன், சிவாஜி சார் ஒரு பிரிண்ட்டை வச்சு ஓட்டி அவங்கள சர்வே ஆகிருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இந்த காலத்தில் பிரிண்ட்டை வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் மாறுது, அதுக்கப்புறம் ஒரு மாறுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம 3வது 4வது ஜென்ரேஷனில் இருக்கோம் சார். பட் சினிமா இருக்குது, அந்த கடலில் வந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கிறதும் அந்த அவ்வளோ பெரிய கடல் சார். அதில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரிலாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு மீனாக நம்மளும் சர்வே ஆனால் அதுவே பெரிய விஷயம். நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை. ஆனால் அது சக்ஸஸுங்கிறது நிரந்தரமே இல்லைல்ல சார். டெய்லி சக்ஸஸ் ஆக முடியாது, டெய்லி வந்து குட் வைப்ஸ் கிடைக்காது, பேட் வைப்ஸ் வரும். எல்லாமே மிக்சடானதான் லைஃப் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 10 years 15 years பீரியட். உங்கள் கனவை நிறைவேற்றிய முதல் மனிதர் வந்து பாலா. ஆமாம், பாலான நம்ம ஊருக்காரரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து அப்பாவோட பேசும்போது நார்மலாக பேசுவார், அவர் ரொம்ப இதாக இருப்பார். ஆனால் டக்குன்னு அந்த 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 இதுலேருந்து வெளியே வந்துட்டால் அவரோட மூமெண்ட், அவரோட இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபியர் கொடுக்கும் அப்போது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேஷுவல் இருந்துச்சு. நம்ம பரதேசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அவர் படம். பரதேசி பண்ணும்போது தான் அவரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னேன், சார் அண்ணே ஒரே ஒரு சீனு உங்கள் படத்தில் நடிக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சேது படம்லாம் சார் அவ்வளோ நாள் காலையில் நாங்கள் கட் அடிச்சுட்டு போய் இந்த கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டரில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் படத்தை பார்த்துட்டு பயங்கர இது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வரேன், படம் இல்லை. என்ன அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா இப்படி ஒரு படம், டே அந்த படத்தை தான்டா அவர் கேட்டுட்டு இருந்தார், நம்ம ஒரு இவ்வளோ கொடுத்துருந்தா நம்மளே வாங்கியிருக்கலாம், அப்பா இப்போ கூட இல்லைப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ளேருந்து தான் ஆஸ்கார் வாங்கிட்டாங்க. இல்லைனா சேது நம்ம வாங்கி நம்ம அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு. அப்புறம் பரதேசி எடுத்தோம். பரதேசி கமர்ஷியலாகவே ரொம்ப நல்லா போச்சு.
பிரேக் ஈவன் ஆச்சு, ப்ராஃபிட்டும் வந்துச்சு எனக்கு. சில ஏரியாவில் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. அது ஒரு அவர்கிட்ட போய் சொல்கிறோம்ல, இப்போ ஒரு டேரக்டர்கிட்டையோ ஒரு ஆர்டிஸ்ட்டையோ இந்த படம் ஓடிடுச்சு, அதில் இல்லை 4 பைசா வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. நம்ம படம் ஓடிடுச்சு சந்தோஷம். அதை அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு பிடிச்சிருச்சு போல. சரி ஓகே நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார், தாடி வை. தாடி வைன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தாடி வச்சுருந்தேன், ஒரு 4-5 மாதம். எனக்கு ஃபோனும் வரல ஒன்றும் வரல, இவ்வளோ தாடி வந்துருச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு வா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தான் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு தாடி எடுக்க சொல்லிட்டார். என்னடா அப்படின்னு, என்னடா நான் 5 மாதமாக தாடி வச்சுருந்தேன். இல்லை எடுத்துரு, ஏன்னா அவருக்கு மீசை இல்லாமல் பார்த்தோம், நல்லா இல்லை. உனக்கு தாடி வச்சு பார்த்தோம், இப்போ அவரை தாடி வளர்க்க சொல்லியிருக்கோம், நீ எடுத்துரு அப்படின்னு சொன்னோட தான் தாடி எடுத்துட்டு எனக்கு வில்லனாக நடிப்போம். அந்த படத்தில் ஏதோ ஒரு சின்ன ரோல்னு நினச்சேன் சார், யாருமே சொல்லலை. ஏன்னா தாடி வளர்க்க சொல்லிட்டாரா, அவரை தாடி வளர்க்க சொல்லிட்டாரு. அவர் தாடி வளர்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் வரும், என்னை வந்து மெயின் வில்லனாக போடுவாங்க, இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் ஏதோ படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு தான். அது அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க நடிக்கிறேன். சரி ஒரு படம் தானே நடிங்க அப்படி. சரின்னு சொல்லிட்டு போய் நடித்தோம். நடித்தா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று, ஆனால் ப்ராக்டிக்கலாக போய் ஒரு ஷூட்டில் ஃபஸ்ட்டு டே 1ல் உட்காந்து அந்த கேமராவுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஆகிறதுங்கிறது நாட் அ ஸ்மால் திங் சார். கரெக்ட். டக்குன்னு பார்த்தா பிளாங்க் ஆகிடுச்சு சார். ஃபுல் நைட்டு நான் டைலாக் பேப்பர் பார்க்குறேன், இது பண்ணுறேன், படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன், எல்லாத்துட்டையும் சொல்லி பார்க்குறேன். நான் என்னோட ஒரு படத்துக்கும் நான் கூப்பிட்டுப்பேன் சார், என்னோடய பழைய மாஸ்டர்ஸ் அவங்கள ஆக்டிங் ஒரு கூப்பிட்டுப்பேன். இது எப்படி பாடி லாங்குவேஜாக மாற்றுறது, அதாவது என்னென்னா இது இப்போ நான் ஒரே மாதிரி இருக்க விரும்பலை. விசித்திரன்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். சுரேஷுங்கிறத அக்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு டோட்டலாக பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி. அப்போது அவர் கூடலாம் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு காலில் வந்து ரெடி ஆகிடுச்சு சார். ஒரு பட்டாப்பட்டி ட்ரைவர்ஸரை கொடுத்துட்டாரு, கண்ணாடியை ஒன்று இதெல்லாம் பண்ணி எல்லாம் உட்கார வச்சிட்டாரு. கண்ணாடி ஃபஸ்ட்டு போடலை, உட்கார வச்சிட்டாரு. பாலண்ணா வந்தார், ஒரு 9 மணிக்கு வந்தார். உட்காந்துட்டு அப்படியே பார்த்தாரு, என்னடா எல்லா டைலாக் ஓகேயா? சரி ஓகே, ஓகே இப்போ ஆக்ஷன்னு சொல்லிட்டார். நான் பாட்டுக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன், அப்படியே இரு டைலாக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேப்பர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு எல்லாத்தையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டார். போய் சொல்லு. மாற்றினோடனே அப்படியே பார்க்குறேன், இந்த பேப்பரில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம படிச்சுட்டு போனது வரலைன்னா ஒரு குழப்பம் வரும்ல சார், அப்படியே கிறுகிறுன்னு ஆகிடுச்சு. அது ஒன்றுமே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு சார், டோட்டலாக பிளாங்க்கு. அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. அவர் வர்றாரு, அவர் தம் அடிக்கிறார், அப்படியே உட்காந்து போயிட்டே இருக்குது. சொல்கிறாரு பப்புன்னு போகுது. என்னடா அது நம்மளுக்கே இவ்வளோ ஆசையோடு வந்தோம், அவ்வளோதான் நான் இது சினிமா அது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் செல்லியன் சார் வந்தார், கேமராமேன். சுரேஷ் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான், நீ டைலாக் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியா, அப்படியே எல்லா செங்கலையும் பிடிங்கி திருப்பி அவர் வைப்பார், அதுக்கு நீ தயாராகிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் எல்லாத்தையும் வெளியே போய் சொன்னார். வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, சுரேஷ் இது சினிமா, எனக்காக உனக்காக நடிக்காது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீ தனியாக அந்த அந்த அவ்வளோ கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க. இல்லை அது வந்து எத்தனை வருஷம் இல்லை, காலங்காலத்துக்கு அது நிற்கும். இன்றைக்கி நீ நடிக்கிற அந்த ஒரு நடிப்பு காலங்காலத்துக்கு மக்கள் அதை பார்ப்பான். பாலா சொல்கிறேன். நீ ஒரு சின்ன, இப்போ நான் உன்னை வந்து பரவாயில்ல சுரேஷ் இப்படி நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா, அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா லைஃப் லாங் உனக்கு உறுத்தும். நீ ரெடி ஆகிக்கும், நீ தயாராகிக்கும். ஒரு நடிகனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயாராகிக்கும். ஒரு 11 மணிக்கு சொன்னார் சார், பிரேக் விட்டார். 1:30 மணிக்கு திருப்பி ஷார்ட். 1:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மொத்த சீனே முடிச்சாச்சு.
அது 2 நாள் போட்ட சீனு 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எந்த படத்துக்குமே நான் டைலாக் பேப்பர் தொட்டது கிடையாது. 38 படம் பண்ணிட்டேன். சரி. ஒரு படத்துக்கு கூடயும் நான் தெலுங்கு படம் பண்ணிட்டேன், மலையாள படம் பண்ணிட்டேன், எந்த படத்துக்கும் டைலாக் தொட்டது கிடையாது. அது எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தால் கூடயும் பக்கத்தில் உள்ள கோ டைரக்டரை அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அதை நான் கன்வெர்ட் பண்ணி அதை மாடுலேஷன் கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போவேன். அது ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஆச்சு சார் எனக்கு. அது மருதில் வந்து ஓப்பனிங் சீனு செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். டைலாக் கொடுக்கல, ஒன்றுங்க டைலாக் வந்து சொல்லலை, இவங்க பண்ணல, எல்லாம் போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க. ஏன் ஒன்றுமே புரியல எனக்கு. கிட்டத்தட்ட மத்தியானம் இதாகிடுச்சு. ஏன்னா அந்த லைட் போகிறதுக்குள்ளே அந்த இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அவன் ஏன் மாற்றினா அந்த கல்யாண சீன் டோட்டலாகவே அந்த சூரி விஷால் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஹாய் பாய் தான், பெருசாக தெரியாது. அப்போது ஷார்ட் வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரான். 4 பக்கம் பேஜ் டைலாக் வந்துட்டு அசோசியேட் சார் மறந்துட்டேன் சார், கொஞ்சம் வேலையாயிடுச்சு சார். என்னையா 4 பக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க, என்னையா அதை அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு. சார் சொல்கிறது இல்லை சார், நாங்கள் போகணுமா, என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டைலாக் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள நம்ம அசிஸ்டன்ட் பையனை அப்படியே படின்னு 10 மேக்ஸிமம் 15 நிமிஷம் இருக்குது சார். அது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட். அந்த என்ட்ராகி படியில் ஏறி போகிறதோட நான் படியும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. டபுள் கேமரா வச்சுருக்காங்க. மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டேன். எங்கே அங்கே போயிட்டு அங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இங்கே விஷால் இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சாரும் வந்து என்கிட்ட கிட்ட சொல்லலை, முத்தையாவும் அவர் சொல்லலான்னு நினச்சிருப்பார் மூளை இப்படி. ஆனால் வந்துட்டு நின்று அவையாக மாற்றணும், நான் பாட்டுக்கு மாடுலேஷன் பண்ணிகிட்டே போகிறேன். பண்ணி அதை ஃபுல்லாக முடித்து அந்த கடைசியில் மூமெண்ட்டை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ஃபுல்லாக முடிச்சு எல்லாரும் கிளாப். ரோலெக்ஸ் 3வது ரகம் பேச விட்டு அடிக்கிறது, அடிப்பேன் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் க்ளோஸுக்கு 2-3 ஷாட் எடுத்துக்கிட்டாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓ இதுதான் கேமரா டைமிங், என்ன லெவலில் அந்த டைமிங் இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ரியாக்டை நடிக்கணும். அதெல்லாம் ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வேணும்ல சார். இந்த மாடுலேஷன் எப்படி ரைஸ் பண்ணணும்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சார் 38 படம் பண்ணிட்டேன். அந்த 2வது படம் மருதில் நடித்த மாடுலேஷன் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வேறு படம் நடிக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்ன சார் தாரத்தப்பட்டைக்கு வேணுட்ஸில் கோல்டு அவார்டு வாங்குகிறேன், இதுக்கு ஸ்டேட் அவார்டு மாற்றி வாங்குகிறேன் 2த்துக்கும். அடுத்து பைரவா கிடச்சிச்சு விஜய் சாரோட படம். அது சின்ன இந்த அமௌண்ட்டு எனக்கு தெரியாமல் மேனேஜர் பேசிட்டான். உடனே 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னு உடனே பேசி அதை போட்டு காலி பண்ணிட்டா. இல்லைன்னா நம்ம அப்படி ஒரு வேறு ட்ராவல் ஆகிருக்கும் சார். அதுக்கப்புறம் 6 மாதம் படமே இல்லை, எனக்கே தெரியாமல் இவனுங்க பேசியிருக்காங்க. நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரையுமே மேனேஜராக போடலை. அது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே மேனேஜராக போடல சார். உடனே 50 லட்சம் 60 லட்சம் 6 மாதம் படமே இல்லை. என்னடா பரவி இருக்குமே ஒரு 50 லட்சம் கேட்குறாருன்ட்டு அதையெல்லாம் பரவிடுச்சு. ஒரு 6 மாதம் சார் 2 படத்தோட அவார்டு வாங்குறதுக்கே எனக்கு 6 மாதம் இருந்துச்சு. எனக்கு அது தோணலை, படம் வரல. ஒரு சைடு போகிறேன், துபாய் போகிறேன், அவார்டு வாங்குகிறேன், இங்கே வரேன், அப்புறம் ரஷ்யாவில் போய் அவார்டு வாங்குகிறேன். கிட்டத்தட்ட அந்த 2 படத்துக்கு இப்போ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 படத்தோட அவார்டே ஒரு 30-40 அவார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஆனால் படம் வரல, வாய்ப்பு வரல. நடுவில் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க போல், என்ன அது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணனா இல்லையா, இல்லை அதை என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஆஃபீஸ் போய் நம்ம சான்ஸ் கேட்டதில்லை சார். அது கேட்கணுமா, நம்ம ஒரு பொசிஷன் ஆகிட்டாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நான் இப்போ ப்ரொடியூசர் தானே சார், நான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனால் நம்மளுக்கு ஒரு அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே அடுத்த படம் சொல்லுங்கண்ணே, மைண்ட்லேயே ஒரு அப்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போது வந்து சினிமாவில் இப்படித்தான் இருக்கணுமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஏன்னா ஃபாலோஅப் கிடையாது. நான் ஃபாலோஅப்பாக பண்ணது வந்து லொக்கேஷன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பண்ண முடியல. லியோவில் வந்து லோகேஷ்ட இது பண்ணேன். மேபி நெக்ஸ்ட் கூட இருக்கலாம், லோகேஷ்ட பேசணும். எப்படி அந்த போய் இறங்கணும், என்ன படங்கள், அது சில படங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த 6 மாதம் உங்களுக்கு படம் வரல,
எதனால் வரலன்றது எப்போ உணர்ந்தீங்க? அது எனக்கு வந்து அப்பயே சார் ஒரு மாதத்துலேயே நான் கேட்டேன், என்னையாச்சு விஜய் படம் சார்? பேசிகிட்ருக்கேன் சார். என்னையா பேசிகிட்ருக்கேன்? ஏன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு டைரெக்டாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை அவங்க பிஆர்ஓ யாருமே என்கிட்ட பேசலை. இவங்கள்ட்டே பேசி இவங்க ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி இது ஆகலை, எனக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டேனியல் பாலாஜி போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக விஜய் அண்ணனை போய் பார்த்துட்டேன். அப்படியா? விஜய் அண்ணனை போய் பார்த்து விஜய் அண்ணன்ட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன். அவர் உட்காந்து கேரவனில் உட்காந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி நான் பேசவே இல்லை, படத்தை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு படம் பார்ப்போம். ஏன்னா எனக்கு விஜய் அண்ணனோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். டைமிங், மெமரி பவர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவரோட இது. எனக்கு உண்மையிலே சார் ஒரு 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 நடிகன் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் சார், அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரையோட இது ரொம்ப பிடிக்கும். மேபி ஃப்யூச்சரில் நடிக்கலாம். விஜய் சார் எப்படின்னு தெரில, லாஸ்ட் படம் 6 மாதம் படமே இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் வந்துட்டார் என் மைண்டுக்குள்ளே. சரி நம்மளே டைரக்ட் பண்ணி அப்பயே நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே படம் நடிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மலையாள படம் வந்துச்சு. அப்போ நானே ஃபிக்ஸ் பண்ணி பேசினேன். மலையாளம் ஃபஸ்ட்டு படம் சிக்காரி ஷம்புன்னு ஒரு படம், குஜாகா பப்பன் நானும் பண்ணோம். அது நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மதுர் ராஜா வந்துச்சு, வரிசை அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. மலையாளத்தில் ஒரு 3-4 படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தெலுங்கு போனேன். ஒரு வருஷம் இங்கே இல்லை, ஒரு கால் வருது. ஞானவேல் ராஜா ஃபோன் பண்ணுறாரு, கௌதம் கார்த்திகன்னு காமெடியாக அடல்ட் காமெடியாக ஒரு படம். அந்த படம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னடா அது நம்ம எப்படிலாம் நடித்தோம் அப்படி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்கன்னா அவாய்ட் பண்ணாங்களா இல்லை சினிமாவில் நம்மளை அவாய்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இது 2 படம் பார்த்திங்கன்னா டாமினன்ட் கேரக்டர், ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர். தாரத்த பட்டேலில் வந்து வில்லனா, அதுவும் டாமினன்ட் கேரக்டரு. மருதுலேயும் டாமினன்ட் கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் படம் வரல அப்படின்னு சொன்னோடனே சில பேர் நீங்கள் ஹீரோவை தாண்டி நடிச்சிட்டிங்க. ஏடா நான் நடித்ததே இது எனக்கு தெரியாதுங்கிறேன், அப்புறம் ஹீரோவை தாண்டி எங்கிட்ட நடிக்கிறது அப்படி. சார் அதுதான் நடிப்பானு எனக்கு தெரியாது. உண்மையிலே ஃபஸ்ட் படம் 2வது படத்தில் நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம ஒரு இது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓகே நடிகனாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம போகிறோம், ஒரு கேரக்டர் சொல்லிட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகிற மெத்தட் இருக்குல்ல, அது நம்மளுக்கே அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் இப்போ வந்து கேஷுவல் ஆகிடுச்சு. மலையாளம் எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட டைமிங் அதோட இது வேறு. இத்தனைக்கும் நானே பேசி தான் நடித்தேன், மலையாளம் பேசுவேன். ஸோ மலையாளம் அது பேசி நம்ம நடித்தோம். ஃபஸ்ட்டு படமே அவங்க நம்மளை பார்த்துக்கிட்ட விதம் வந்து, ஏன்னா பாலா சட்டை வந்து வந்திருக்கான், 2 பெரிய படம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே ஒரு மரியாதையாக நம்மளை ட்ரீட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து போட்டி நடித்தேன் அந்த படத்தில். மலையாளம் அவங்கெல்லாம் அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப இதானாங்க. எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் நான் பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கேரளாவில் இருந்தேன். அப்பா அங்கே வேலை பார்த்தார் லிபர்ட்டியில். ஸோ அம்மா எல்லாம் மலையாளம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, அப்பா மலையாளம். அப்போ எனக்கு அந்த மலையாள சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் பேச ஆரம்பிச்சது நாங்கள். ஸோ நம்ம மம்முட்டி சார், மோகன்லால் சார் எல்லாமே எனக்கு அங்கே அதனால் மலையாளத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டட். அங்கே போய் ஒரு 10-15 படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். திருப்பி தமிழ் கொண்டு வந்து இழுத்து விட்டு அதில் ஒரு படத்தில் மம்முட்டி ஒன்று நடிச்சிங்களா? ஆமாம், மதுர் ராஜா மம்முட்டி சாரோட வில்லனை பண்ணேன். அவர் ஃபஸ்ட்டு டே என்னை பார்த்து வந்தோடனே, சுரேஷ் இல்லை கண்ட மூவி நான் கண்டேன், நல்ல ஒரு ஆக்டிங்கடா அப்படின்னு. அது இதில் சிக்காரி ஷம்பில் அவர் பார்த்துட்டு இவனா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. சார் என்ன தான் நம்மளை சினிமாவில் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குது, உண்மைதான். நம்ம அந்த பெரிய பேஸ் அதுவே நம்மளை ஒரு கட்டத்துக்கு ஒரு படிக்க மேலே கொண்டு போகும் சார். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினைக்கிறேன். இன்னும் நான் கமல் சாரோடையோ ரஜினி சாரோடையோ நான் நடிக்கலை. ஸோ அது நடிக்கும்போது அது ஒரு பெரிய பாக்கியம். 2013-14 நடிக்க ஆரம்பித்தேன். ஆயிடுச்சு சார், இன்றைக்கி 11 வருஷம் ஆயிடுச்சு, 38 படம். ஆனால் கம்மியாக தான் நடிச்சிருக்கேன். ஹீரோ ஒரு 8 படம் நடிச்சிட்டேன் சார். வில்லனா ஒரு 16-17 படம் பண்ணியிருப்பேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறது தான் ரொம்ப கம்மியாக பண்ணுவேன். நீங்கள் எந்த நடிகரை ரொம்ப ரசித்து பார்த்தீங்களோ அந்த விக்ரமோட ஸ்கெட்ச் படத்தில் நடிச்சிங்க. ஆமாம், நான் பேசும்போதே எனக்கு நார்மலாக மதுரை ஸ்லாங் வந்துடும். இது வந்து ஃபுல்லாக சென்னை பாஷை. இதே கதை தான் அன்னைக்கு பார்த்தோன்னா டைலாக் வரல, முன்னாடி உட்காந்து
சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் எப்போதுமே ஒரு அசோசியேட்டை கையில் வச்சுப்பேன். போனவுடனே கரெக்ட் பண்ணி அவன்டே கூட இருறா, எனக்கு இதை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை வச்சுப்பேன். ஆளே வரல, எதுவுமே வரல. ஷார்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதே மாதிரி கூப்பிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சார் லைட்டு போயிடும் சார், சீக்கிரம் எடுக்கணும் சார் அப்படின்னு. விக்ரம் சார் உட்காந்துருக்காங்க, நம்ம ஸ்ரீலாம் உட்காந்துருக்கு, எல்லாம் அப்படி மொத்தமாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏன்னா விக்ரம் வந்து நான் ரசிச்சேன்ல, மிரண்ட நடிகர். சில நடிகரை பார்த்து மிரளுவோம். அது ஏன்னா நான் பாலா சார்கிட்ட நடித்து காமிச்சேன். உனக்கு நடிக்க தெரியுமாடான்னு கேட்டார். அப்போ நான் நடித்து காமிச்ச சீனு வந்து சேது. அவளை கீழே கல்லில் போட்டு 2 பேர் பேன் பார்க்க வேண்டியதான்னு சொல்லுவார். அந்த ஃபுல் சீனை பாலா அண்ணன்ட்ட நடித்து காமிச்சேன். ரியாக்ட் பண்ணி அவர் அப்படியே பார்த்தார். நடித்து முடிச்சிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து விக்ரம் சாரை பார்க்கும்போது நான் கண்ணை பார்க்கக்கூடாதுன்னே நினச்சேன். அவர் தெரியும்ல, சேட்டை பண்ணுவார். ஆப்போசிட்டில் நம்ம நடிக்கும் போதே டக்கு டக்குன்னு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்பார் சார். அவர் ஆப்போசிட்டில் எல்லாம் கரெக்டாக டைமிங் பிடிச்சி நடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் காலி. என்னென்னவோ பண்ணுறாரு சார் ட்ரம்மு மேலே உட்காந்துக்கிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அதுவும் நல்ல லென்த்தி சீன் தான். ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நான் பாட்டு கேஷுவலாக நடிக்கிறேன். நடித்து முடிச்சாச்சு. அவர் முடித்தோடனே டே நல்ல பெர்ஃபார்மர்ரா அப்படின்னு விக்ரமன் அதே தான் ஸ்டேஜில் வந்து சொன்னார். ஆடியோ லான்ச் அந்த இதில் வந்து சுரேஷ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு. ஸோ அவர் வாயில் அப்படி சொன்னதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, நானும் பார்த்துருப்பேன். அதான் நேர்லேயே வந்திருக்கேனே. நம்மளே தான் சார் சில கேரக்டர்லாம் மிஸ் பண்ணுறது லைஃப்பில். சில படங்கள்லாம் மிஸ் பண்ணுறது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இதாக இருக்குது. இப்போது குட் பேட் ஆக்லியில் வந்து நல்ல கேரக்டர்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அது நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து அதை கோஆர்டினேஷன் கரெக்டாக பண்ணலை. அந்த கோஆர்டினேஷன் பண்ணியிருந்தால் குட் பேட் ஆக்லியில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் நம்மளாம் பெரிய ஃபேன். தலைக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன். அது உங்களுக்கு தெரியும். அவருக்காக படமே நடிச்சிருக்கோம்ல, அவரை வச்சு படம் எடுத்த பாக்கியம் எனக்கு இருக்குல்ல. பில்லா பாண்டின்னு ஒரு படம், அவர் அஜித் சாரையே ஒரு கடவுளா வச்சு பேஸ் பண்ணி ஒரு படமே எடுத்து நடிச்சுவேன். அது நான் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும், நான் தான். அது அந்த பெருமை நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் இருக்குது. ஸோ அவர் கூட ஒரு படம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது மிஸ் ஆகிடுச்சு. பட் எப்படி இருந்தாலும் அடுத்தது விடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் உட்காந்துட வேண்டியதான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி சார். எனக்கு ரிச்சார்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல தான் ஒரே ஏரியாவில் இருந்தோம், கோடம்பாக்கத்தில் இருந்தோம். ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கு போகிறது. அது சின்ன வயசுலேருந்தே பயங்கர க்ளோஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து கன்னிமரால வச்சு அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் தான் உட்காந்து கூடயே 2 நாளில் கல்யாணம் ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா அண்ணன் கூட அந்த ட்ராவல், அவர் வாலி படம் அந்த மாதிரி டைம்லலாம் அவர் ஆஃபீஸுக்கு போவோம், ரெகுலராக பேசுவோம். அவரோட அந்த டச் இருந்துச்சு. SS சக்கரவர்த்தி அவங்க எல்லாம் டீமாக இருக்கும்போது ராஜான்னு ஒருத்தர் இருந்திருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ நம்ம பயங்கர க்ளோஸாக இருப்போம். டெய்லி ஆஃபீஸ் போவோம். அவரோட அவரை வந்து ஒரு ஆம்பளைங்களை அவ்வளோ ரசிக்கக்கூடிய ஒரு அழகு அது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு அவர் வருவார். இங்கே தான் டீனரில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஆஃபீஸ். அவ்வளோ அழகாக இருப்பார் சார். பளபளன்னு இருப்பான் சார். வரும்போதே டால் அடிச்ச மாதிரி வருவார். சின்ன ஸ்லிம்மாக அவ்வளோ அழகாக இருப்பார். அப்போ இருந்த ஆக்டர்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் பிரசாந்த், இவர் நம்ம சூரியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நான் படிக்கும்போது சொல்லுவாளுங்க, டேய் என்னடா அவர்கிட்டலாம் போய் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சீன் போடுறது. இவங்களோட போட்டார் சூர்யாண்ணா வந்து என்னோட கசின் ராஜா அவர் இருக்கார். ஸோ அவங்களாம் வீட்டுக்கு போவோம், அவங்களோட வெளியே போவோம் எல்லாம் ரெகுலராக. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது. அந்த இப்போ நேருக்கு நேர் வந்துச்சு. நேருக்கு நேர் ஷூட்டிங் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ணன் கூட போகிறது, பேசுறது அதெல்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அஜித் சார் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு எல்லோரும் வருவாங்க. அப்போ இவர் மைனர்னு ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அஜித் சாரோ ரஞ்சித்தோ. ஸோ அந்த ஷூட் ஃபுல்லாக நான் போகிறது, போய் பார்க்குறது. இந்த OMCலாம் தான் ஷூட் நடக்கும். டெய்லி அண்ணன் கூட அஜித் அண்ணன் கூட போகிறது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரிசர்வ்டு ஆகிட்டேன் சார். நான் எங்கேயுமே போகிறது கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவி ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்க மாட்டேன். என்னை அப்சர்வ் பண்ணுற அந்த காலம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு தெரியல, நம்ம வந்து லைஃப்பில் வந்து
சில விஷயங்கள் வந்து புரியணும், இல்லைன்னா நம்ம கற்றுக்கணும். அப்போ இதுதான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் கருதுகிறேன். அது தவறு கிடையாது, போய் அடுத்தவங்களுக்காக டைம் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த ஒரு ஷார்ட்டான பீரியடுக்குள்ளே இன்னும் நம்ம சாதிக்கணும்னா எவ்வளோ சாதிக்கலாம் சார், அதுக்கு எண்ட்லெஸ். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போது கடந்த ஒரு வருஷமாக எப்போ எது தேவையோ அங்கே போகிறோமா, எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறது. இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சியை பேசி அது அவசியமே இல்லை சார் யாரையும். அதனால சில பேர் ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்கேயுமே போகிறதில்ல. ஷூட்டாக, பிஸ்னஸாக, ஃபேமிலி அப்படின்னு அதுக்கே கரெக்டாக இருக்குது சார் டைம். இப்போ டைமே இல்லை சார். கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்கை கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டாரு. சரசரன்னு போயிடுச்சு. 2025 வந்துச்சு, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்துருச்சு. அதனால சில விஷயங்கள் நம்மளே மைண்டில் அடாப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்போ டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இருந்தது கதாநாயகனாக நடித்த அனுபவம்? கதாநாயகன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா சார். அது நம்ம வில்லனாக பண்ணும்போது அது ஒரு ஸ்கேல் இருக்கும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ஸ்கேல் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவை பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு படமே நம்ம அது ஒரு ஹீரோவாக பண்ணும்போது நம்ம எல்லா விஷயமும் சேர்த்து பண்ணணும். காமெடி பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், எமோஷன் பண்ணணும். பில்லா பாண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே பண்ணியிருக்கேன். விசித்திரனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேல் தான், ஆனால் அந்த 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 எமோஷ்னல் அது ஒரு பெரிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. வேட்நாய் இந்த மாதிரி பல படங்கள் அந்த மலையாளத்தில் போய் ஒன்று பண்ணோம், தெலுங்கில் போய் ஒரு படம் ஹீரோ பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறோன்னா என்னென்னலாம் தேவை. இப்போ நானே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறேன், பிளைண்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன். கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை படப்பிடிப்பு ஜூலை இப்போ தான் ஒரு கமிட் ஆகி டேட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து இந்த படம் இல்லைன்னா, ஏன்னா ஹிந்தி போயிட்டுருக்கு, எனக்கு ஹிந்தி ஷூட் போயிட்டுருக்கனால இது ஆகஸ்ட்டில் பண்ணலாமா அப்படிங்கிறத அப்படியே யோசிச்சுட்டு, ஏன்னா டைரக்ஷன் அது சார் ஒரு நடிகை வந்து இஸ் அ குட் டைரக்டர். அவனுக்கு எல்லா சென்ஸும் தெரியும். எடிட்டிங் சென்ஸ் தெரியும், லைட் சென்ஸ் தெரியும், கேமரா சென்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைரக்டர் சார், எக்ஸ்ட்ரானரி டைரக்டர், பெரிய டெக்னீஷியன். அவர் வந்து அப்டேட்டில் வச்சுருப்பாரா சார். ஹாலிவுட்டில் என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லைட்டிங் சென்ஸ் யூஸ், அதை வந்து தமிழில் பண்ணுவாராம் அந்த டைமில். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம டைரக்ட் பண்ணும்போது அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று கொஞ்சம் பட்ஜெட்டையும் நம்ம கையில் பிடிச்சி பண்ணலாம். நம்மளே இப்போ எங்கள் டீம் தான் வந்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க சொல்லும் போதே, நான் கதையை ஃபுல்லாக சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ரஜினிகாந்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ அமைஞ்சது உங்களுக்கு? கமலா தேட்டரில். அப்போ சென்னை வந்து கொஞ்ச நாள் கமலா தேட்டரில் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு. கமலா தேட்டர் இவ்வளோ பெரிய தேங்காய் வந்து என் மண்டையில் விழுது, விழுந்து ரத்தம் ஓடுது சார். அவன் தேங்காய் உடச்சி போடலை, படுபாவி அவன் ஃபுல்லாக போட்டா போல அடித்து ஓடுது. இந்த படம் வந்தேன்டா பால்கார அண்ணாமலை, ரத்தம் ஓடுது சார். ரத்தம் போக போக படம் பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஃபேனாக இருப்பேன் நான். பசங்கள்லாம் பார்க்குறாங்க, மச்சான் ரத்தம் விடே இருறா தலைவர் படம் அப்படின்னு. அந்த அளவு வந்து ரஜினி சார். அப்படி இருக்கிறவனை வந்து 1 மணி நேரம் 1-to-1 ரஜினி சாரோட உட்காந்தா எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய சித்தர் சார், நினச்சே பார்க்க முடியாது. இது சினிமா ஒரு நடிகனா தான் சார். அவர் பேசுகிறாரு சார் 1 ஹவரில் 20 நிமிஷம் என்னை பற்றி பேசுகிறாரு சார். என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவருக்கு, நான் யார்? ஆனால் அந்த 20 நிமிஷம் என்னை பற்றி பேசுகிறாரு. அது எப்படி சுரேஷ் தாரத பட்டேல், அது ரொம்ப சூப்பரில், அந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் சார். சார் நீங்கள் பண்ணாத சார், உங்களை பார்த்தா சார் நாங்களே பண்ணுறோம். அப்படி ஒரு மனிதனெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது சார். ஒரு நார்மல் லைஃப்பில் ஒரு 1 ஹவர் அவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் லைஃப்பில். தர்மதுரை படம் டைட்டில் தர்மன் தான். சீனு ராமசாமி சொன்ன டைட்டில் வந்து தர்மன் தான். எனக்கு ஏதோ ஸ்பார்க்கு டக்குன்னு தர்மதுரை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. தர்மன்னா வந்து அது ஃபுல்லாக வந்து சென்டென்ஸ்டாக போகல. இப்போ இதாக வைக்கலாமாமான்னு சொன்னேன் டேரக்டர்கிட்ட. மாப்பிள அது ரஜினிகாந்த் படம், எங்கே போய் நம்ம எல்லாம் டைட்டில் பிடிக்கிறது அப்படின்னு. இருங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாய்பாபா டிவோட்டி சார் அங்கே எங்கேயும் பிடிச்சி யார் அப்படின்னு சொன்னால் அவர் பையனும் அந்த படத்தோட
வாரிசு அவங்களும் சாய்பாபா டிவோட்டி மூலம் போனேன், உட்காந்தேன், கேட்டேன். சரி எதுவுமே பேசலை சார். அவர் டைட்டில் கொடுத்துட்டாரு வந்து தர்மதுரை ப்ரொடியூசர். ஆமாம், தர்மதுரை ப்ரொடியூசர். டைட்டில் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட இதுவே வைப்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். அது போட்டதுக்கப்புறம் அப்போ 100வது நாள் படம் சார். 100வது நாள் படம் ஓடுறதுங்கிறது அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி சார் இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அப்போ உண்மையிலே ஒரு படம் வந்து 100வது நாள் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் படம் பார்த்தார். பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அவங்களே சாரே கூப்பிட்டாங்க. அவங்க இதுலேருந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க டைரக்டர்ட்டையும் இதுட்டையும். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் டைம் எடுத்து நான் சீல்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 100 days சீல்டெல்லாம் ரெடி பண்ணி ரஜினி சாருக்கு ஒரு ஸ்டில்லு ரெடி பண்ணி அவருக்கு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று வாங்கினோம். நான், சேது, சின்னு ராமசாமி சார் போயிருந்தோம். அப்போ தான் வந்து 1 மணி நேரம் பேசினார். என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சேது வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம். அது ஒரு பெரிய மெமரபிள், மறக்கவே முடியாது. எப்படி சீனு ராமசாமி அந்த படத்தை இயக்குவதற்கு வந்தார்? ஃபஸ்ட்லேருந்தே ஒரு 3 படம் பண்ணிட்டோம். 3 படம் பண்ணிவிட்டு அவரோட கால் சீட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். விஜய் சேதுபதியோட லாட் ஆஃப் இதாகுது, லேட் ஆகுது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகுது. சேது வந்து சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஆனால் ஒரு கதை கேட்டேன்டா, நீ வேணால் கேட்டுப்பாருன்னு சொல்லி சீனு ராமசாமி சார் வர்றாரு. வந்துட்டு என்கிட்ட கதையாக சொல்கிறாரு. கதையாக சொல்லி முடிச்சிட்டார் அவர். அவர் சொல்லி முடித்தோடனே அதே கதையை நான் திருப்பி சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். மர்மனே என்ன மர்மனே? இல்லை மாமா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நான் உட்காரேன். எனக்கு இதை வந்து ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணணும். எனக்கு சாங்ஸ்லேருந்து எதெல்லாம் பெஸ்ட்டோ நான் அதெல்லாம் கொண்டு வரேன் உங்களுக்கு. எனக்கு மாத்திரம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் அந்த மூமெண்ட்லேருந்து 100வது நாள் இது வரைக்கும் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணார் சார். எடிட்டிங் நான் தான் பண்ணேன் படத்துக்கு. எடிட்டர் இருந்தாலும் அதோட மேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் ஃபுட்டேஜ் ட்ரிம் பண்ணேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு டைரக்டர். எனக்கு அதே மாதிரி எந்த சீனை மாற்றி வச்சோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாங் செலெக்ஷனில் டியூன் நான் தான் யுவனுக்கு போட்டு கொடுத்தேன். போய் யுவன் ஆஃபீஸில் உட்காந்து அவர் கொடுத்த 3 டியூன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் நான் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டியூன் போட்டால் தான் ஆண்டிப்பட்டி கனவா காத்து, எந்த பக்கம் காணும்போதும். அதுக்கப்புறம் பாலா வர வச்சு அவனோட ஒரிஜினல் வெர்ஷன், அது மர்சம் பாலாவோட ஒரிஜினல் வெர்ஷன், அதை மக்கா கலங்குதையோட மிக்ஸ் பண்ணி அடித்தது தான் அந்த இது. ஸோ அந்த சாங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹீரோயினை சொல்கிறாரு, எனக்கு வந்து இல்லை மாமா சாட்டிஸ்ஃபைடாக, இது ஒரு பெரிய வேறு கலரில் வரணும் மாமா அப்படின்னு சொல்லி தமனாவுக்கு ஃபோன் பண்ணி ஹைதராபாத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இவருக்கு தெரில, ஈவினிங் போகிற வரைக்கும் தெரில யாரை பார்க்க போகிறாரு, டேரக்டருக்கு தெரில. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி மாமா தமனா தான். என்ன வருமானு சொல்கிறேன், தமனாவா அப்படின்னு. சார் அப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு தமனா, இன்றைக்கும் டாப்பில். இன்னைக்கு ஹிந்தியில் அவங்க கூட தானே பண்ணுறான். ஸோ இப்போது ஹைதராபாத் போகிறாரு. தமனா வெயிட் பண்ணி கதையை ஃபுல்லாக கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாளே ஓகே பண்ணி தமனா வந்து ஒன்று ஒன்றா கலர் ஆட் ஆகுது சார். நல்ல படத்தை தானாக அமைச்சிக்கிறோம் சார். அதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் அமையுது அந்த படத்துக்கு. ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து லாஸ்ட்டு டிசைன் வரைக்கும் நான் தான் பண்ணோம். உட்காந்து அது பண்ணி அந்த டிசைன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே மாடல் பண்ணி அந்த படத்தை பண்ணது. ஸோ நான் திருப்பி அந்த மாதிரி அப்போ அந்த டைம்லேயே 11.5 கோடி கிட்ட பட்ஜெட். இன்றைக்கி அந்த மாதிரி படம் பண்ணால் 70 கோடி ரூபா ஆயிரும், 60 கோடி ரூபா அட்லீஸ்ட் ஆயிரும். இவரோட சம்பளம் எல்லாம் பண்ணி 60-65 கோடி ரூபா ஆயிரும். திருப்பி ஒரு படம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு. எந்த காலகட்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க சார்? நான் டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். நான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. நடிக்கணும்லாம் எனக்கு சுத்தமாக ஆசையே கிடையாது. நம்ம டைரக்ஷன்னா என்னெல்லாம் பெருசாக தெரியாது சார். ஆனால் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. அப்போது ஒரு கதையை எடுத்துகிட்டு, இதயம் 2 மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நைட் ஆனால் உட்கார வச்சுருவேன். ஒரு 8:30 மணி ஆனால் 9 மணி ஆனால் வாங்கடான்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவர் அவங்ககிட்ட கதையை சொல்லி பாதி வேற கதற விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லுவேன் சார் கதையை. அவனுங்க டேய் பசங்க மச்சான் நீனே டைரக்டராக இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்குறேன். நம்ம இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் இடத்துல பார்த்தோன்னே, சுரேஷ் நீ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து டைரக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டேரக்டரே மறந்துட்டேன்.
இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து டைரக்ஷன் பண்ணணும் இது பண்ணுறோம் அப்படின்னு. பட் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சது வந்து சில படங்கள் வந்து நல்ல படமாக இருக்கும், நல்ல கதையாக இருக்கும், ஸ்மால் பட்ஜெட்டாக இருக்கும். பட் என்னன்னா சார், சில படங்கள் இப்போ மஞ்சுமால் பாய்ஸு இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனாக வந்து அது ஜெயிக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு கால்குலேட்டிவ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கால்குலேட்டிவாக இருந்தால் தான் நம்ப முடியும். ஏன்னா அந்த ஃப்ராக்ஷனில் எவ்வளோ அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். கமல் சாரோட அந்த பாட்டை போட்டு அதுதான் அந்த வெற்றிக்கு அந்த ஸ்பாட் அதெல்லாம் நினச்சி அதை ஒரு 4 கோடி ரூபா போட்டு அந்த படத்தை எடுத்து அந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகுங்கிற அந்த நம்பிக்கைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போது நம்ம எனக்கு நம்பிக்கை இருந்தது தர்மதுரை படத்தில் சார், எனக்கு நம்பிக்கை இருந்தது சலீம் படத்தில். சலீம் படம் தான் அதுக்கு முன்னாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். பட் சலீம் படமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போதே விஜய் ஆண்டனி மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து இஸ் 50% டேரக்டர், 100% எல்லாமே தெரியும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் சென்ஸு எல்லாமே, கேமரா சென்ஸ் எல்லாமே தெரிஞ்சவர் வந்து விஜய் ஆண்டனி. ஸோ அவர் என்கிட்ட கதையாக சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜி இப்படி தான் பண்ணுறேன் ஜி, இந்த மாதிரி பண்ணுவோம் ஜி அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவரோட படம். அவருடைய முதல் படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவரோட அந்த மெனக்கெடு அந்த ஃபுல்லாகவே அவர் பண்ணுற அந்த ஒர்க் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நம்பிக்கையில் தான் சலீம் பண்ணேன். சலீம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டு. ஸோ அந்த அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு கதையை நம்ம கேட்குறோன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், எப்படி நம்மளால் வந்து ஒரு படம் வெற்றியாக தோல்வியாக ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல படம் எடுத்து டெலிவர் பண்ணுறதுக்கான, இப்போ அமீரான்னு ஒரு படம் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம், நானும் சீமான் சார். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு க்ரைம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். பட் வெயிட்டிங் ஃபார் எக்ஸாக்ட் ரிலீஸ், இல்லைனா ஓடிடியில் டைரக்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம். ஸோ அந்த மாதிரி கதை கிடைக்கணும். உங்களுக்கு கதை கிடச்சிச்சின்னா நம்ம தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ அமீராலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான கதை. இப்போ நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற பிளைண்டு வந்து ரொம்ப நல்ல கதையாக இருக்கணும் சார். சார் இப்போ வர்ற லிரிக்ஸோட மெத்தடே மாறிடுச்சுல. நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் ஊருக்கு போனாலோ, நம்ம காரில் லாங் ட்ரைவ் எங்கே போனாலும் இளையராஜா பாட்டை போட்டுருவோம். ஏன்னா அந்த வரிகள் வந்து அழகாக அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேட்குறதுக்கும் அதை நம்ம லைஃப்பில் நடந்த மெமரிஸோட கனெக்ட் பண்ணி, இப்போ நம்ம ஒரு பாட்டை கேட்குறோன்னா சில பாட்டு என்னை காலேஜுக்கு கொண்டு போயிடும், சில பாட்டு வந்து பழைய லவ்வுக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 10 வருஷமாக ஒரு பாட்டை சொல்லுங்கள் சார், ஒரு பாட்டு சொல்லுங்கள். நம்ம அது மைண்டில், பட் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் 2K கிட்ஸே போய் பர்ஃபார்மன்ஸ்னு போனால் அவங்க பாடுற பாட்டு வந்து இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு அப்படி தான் பாடுவாங்க. இப்போ உள்ள அந்த கரண்ட் ட்ரெண்ட் பாட்டு அவங்களே பாடுறதில்ல. ஸோ நம்ம அதை யோசித்து தான் நம்ம தர்மதுரையில் ஃபுல்லாக நான் உட்காந்து நல்ல வரிகளாக வந்து வைரமுத்து சாட்டை உட்காந்து நல்ல வரிகளாக வாங்கினது. இப்போ இந்த படத்துக்கு அமீராக்கும் அதே மாதிரி வரிகளாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குறது. விஜய் சேதுவை வச்சு படம் பண்ணோன்ட்டு எந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணீங்க? அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்காக நான் பண்ணும்போது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னா கதை தான் ஹீரோ. அப்போ ஒரு படமாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எது நிற்கும் அப்படின்னா என்னாச்சு அது நிற்கும். ஆனால் அந்த என்னாச்சு மாடுலேஷனை மூஞ்சி மறக்க முடியல, சேதுவோட மூஞ்சி. எனக்கு அப்போயே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த ஆள் எங்கேயோ போவான், பெரிய லெவலில் வருவான். நான் சேதுவை கூப்பிட்டு சொல்கிறேன். அப்புறம் நானும் அவனும் படம் பார்க்குறோம். உதயமில் படம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறேன், மாமா நீ பெரிய நடிகராக வருவேன் சார். இப்போ பைக்கில் வந்து அவரோட இனிஷியல் காலகட்டம் அது ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அப்போயே வந்து ரொம்ப தெளிவான ஆள் மத்தின அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த ரொம்ப தத்துவ நாணி மாதிரி தான் பேசுவாங்க. ஆமாம், ரொம்ப நாணி மாதிரி தான் பேசுவார். ரொம்ப அந்த அந்த நான் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நான் சேதுவோட ஃபஸ்ட் படம் சேர்ந்து நடிச்சிருக்கேன் நானும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து இருந்த ட்ராவலில் இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே இந்த கேரக்டரைசேஷன் அதே இதில் தான் போகிறாப்புல. அதனால தான் இந்த அளவு குரோத் நல்லா இருக்குது. பட் சேதுவோட அந்த இனிஷியல் 5 படம் நான் சேதுவை வச்சு பண்ணியிருக்கோம். அது எனக்கு அவருக்கும் பாண்டே ஒரு இது சார். இப்போவும் நெக்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவரை வச்சு பிளான் பண்ணுறோம். மேபி இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர் நடக்கும்.
உங்களுக்கு மிக நெருக்கமாக இப்போ இருக்கிற விஜய் சேதுபதியோட தான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்தது. சார் அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணுறோம், 2 வருஷம் வெயிட் பண்ணுறோம். வசந்தகுமார்னு ஒரு படம், அது நல்ல கதை. அது சேதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சி அந்த அந்த அதை வச்சு தான் ஆரம்பித்தோம். பட் ஒரு சைடு வந்து நான் அவரோட படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாலகுமாரை பண்ணுறோம், ஹிட் ஆகுது. சூதுகோவம் பண்ணுறோம், ஹிட் ஆகுது. ஸோ எனக்கு ஆசை நம்ம டக்குன்னு படம் எடுத்துடணும், அடுத்த படம் எடுத்துடணும் அப்படிங்கிறது ஆசை. பட் வாக்குவாதமாக பெருசாலாம் போகல சார். கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், கவுன்சில் போகுது, இப்படியே தான் போகுது தவிர நானும் அவரும் பேசிகிட்டே தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மாமா மச்சான் தான் பேசிகிட்டே தான் இருப்போம். பட் வெளி உலகத்தில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பட் ரிலேஷன்ஷிப்பாக அவரே நம்ம எந்த இடத்துலையும் தவறுதலாக சொன்னது கிடையாது, என்னையும் அவர் எந்த இடத்துலையும் தவறுதல் சொல்லுவார். சினிமாவில் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த மெச்சூர்னஸ் இருக்குல்ல சார், அது கரெக்ட். இப்போ இருக்கிற அந்த மெச்சூர்னஸ் அப்போ இல்லை. அப்போ இல்லை. இன்றைக்கி நான் சேதுவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தர்மதுரை எடுத்த குவாலிட்டியாக எல்லா இண்டஸ்ட்ரியே சொல்லியிருப்பாங்க. 2 தடவை தான் ஸ்பாட்டுக்கு போனேன். ஒரு தடவை ஸ்பாட்டுக்கு போய் நான் டான்ஸ் ஆடினேன் அந்த பாட்டில், மக்கா கிழங்கு. அப்போ பிடிச்சி என்னை லுங்கியை கொடுத்து ஆட விட்டாங்க. 2வது தடவை வந்து ஒரு ஆண்டிப்பட்டி இதப்போ நான் போனேன். அது டெய்லி ஈவினிங் ஆனால் லேப்டாப்பில் உட்காந்து அனுப்பிச்சி விட்டு இதை பண்ணுறது ஒரு 1 ஹவர் வேலை சார், அவ்வளோதான். நீட்டான டீமு, நீட்டான ப்ரொடக்ஷன் டீம், நீட்டாக வச்சுருந்தேன். அது சேதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் கரெக்டாக படம் பண்ணால், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால், கரெக்டாக ப்ரீ ரிலீஸ் பண்ணால், கரெக்டாக அதை கலெக்ஷன் பண்ணால், நீட்டாக மார்க்கெட்டிங் பண்ணால், அதை அழகாக டெலிவர் பண்ணி கொண்டு போனான்ங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து நீ ஒரு படம் பண்ணு அப்படி. இன்றைக்கி நான் கேட்டு சேது மாமா நான் அடுத்த படம் பண்ணுறேன், சரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்படி தான் எல்லா ஹீரோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில படங்கள்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல சார், 60 கோடி ஃபிக்ஸ் பண்ணால் 100 கோடியில் போய் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க போய் அதை தவிர பண்ணான்னா பெரிய தப்பாயிரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல சார், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் வரும்னு தெரியும், எங்கே ஓடிடி வாங்குறது எவ்வளோன்னு தெரியும், எஃப்எம்எஸ் எவ்வளோ விற்கும்னு தெரியும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக தெரியறதுனால இன்றைக்கி சொல்கிறாங்க சார் 300 கோடி 400 கோடி 500 கோடி டிக்கெட்டோட காஸ்ட் ஏறிச்சு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஜிஎஸ்டி இருக்குது, டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு ஷேரை வந்து ஒரு பெரிய ஹீரோவை வச்சு எடுத்து அது பெருமை கிடையாதுல்ல சார். அது நஷ்டமாகும்போது அதோட வலியை தாங்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான். அடுத்த படம் எடுக்கணும்ல. அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூப்பிட்டு விக்ரமசாமி சார் நினைக்கிறேன் அவ்வளோ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாராம், எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் நஷ்டமாயிடுச்சுன்னு எம்ஜிஆர் சார்கிட்ட கேட்டப்போ, சிவாஜி செல்லம் படம் எடுத்துருக்கேன். அப்போது எம்ஜிஆர் சார் வந்து உனக்கு நஷ்டமாயிடுச்சா, அடுத்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டர் கிடையாதுல்ல. யாராக வந்து யார் பண்ணுறாங்க, ஹிந்தியில் நடக்குது சார். அது அமீர்கான் சொல்லியிருக்காரு, கடந்த நான் 10 வருஷமாக வந்து நான் சேலரியே பார்த்தது இல்லைன்னு வச்சு ஷேர்லேயே தான் பண்ணுறாங்க. அதுவும் எல்லாருமே அந்த எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர் அந்த காலகட்டம் மாறும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் 100+ வாங்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா ப்ரொடியூசர் உண்மையிலேயே வீடு வாங்கலாம், டீனர் மாதிரி இடத்துல வீடு வாங்கலாம், இல்லைனா அப்படியே போயிடணும் பள்ளிக்கரணை. இப்போ விஜய் சேதுபதியோட பாண்டியராஜ் டைரக்ஷன் படம் நடிச்சிருக்கீங்க ப்ராப்பராக. எனக்கு அதுவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாண்டியராஜ் சார் சொல்லி சேதுவோட இது சொல்லும் போதே கதையை கேட்டேன். நல்ல ஒரு ஃபுல் லென்த் ரோலு, அது சேதுவோட பேரிங்க. அவன் ஒரு நடிப்பு பேய், அந்த சைடு ஒன்று இருக்குது, அது பயங்கரமான ஆள் நித்யா மேனன். அம்மாடி பயங்கரமாக நடிப்பாங்க, எக்ஸ்ட்ரானரி. ஆமாம் எக்ஸ்ட்ரானரி. இவன் சொல்லவே வேணாம் மாமா, பயங்கரமான நடிப்பு. இன்னொன்று பாண்டியராஜ் சார் ரொம்ப சென்சபிள் டைரக்டர். நடிக்கும் போது எப்போ போச்சு எப்போ நடிச்சு முடித்தேனே எனக்கு தெரில. டப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கதையாகவே ரொம்ப நல்ல கதை. இப்போ பாண்டியராஜ் படத்தை நீங்கள் நடிக்க வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் அவருடைய டைரக்ஷன் நீங்கள் நடித்த நம்ம வீட்டு பிள்ளையா? ஆமாம், நாங்கள் சென்டிமெண்ட்டாக எனக்கும் பாண்டியராஜ் சாருக்கும் ரொம்ப இந்த சென்டிமெண்ட்டாக நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்லா போயிருக்கும். அப்போ கூப்பிட்டார், பங்காளி நீ இந்த படம் பண்ணுறீங்களான்னு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டேன், ஜெகன் சார் வந்தாங்க. அதில் சிவகார்த்திகேயன் நடித்தது எப்படி? அது சிவா ஒரு டைப்பான ஆள். சிவாவோட படம் எதிர்நீச்சல் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் சிவாவோட ரிலேஷன்ஷிப்பு. சார் என்ன சார் அப்போது எதிர்நீச்சல் நம்ம தான், சூதுகவும் நம்ம தான், ஒரே நாள் 2 ஹிட்டு சார். டிஸ்ட்ரிபியூட்டரா அப்போ அந்த அப்போ அந்த ஹீரோவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. சிவா வச்சு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை அந்த டைம். சில பேர் வந்து அந்த க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சிவாவோட க்ரோத் வந்து அந்த மாதிரி
படிப்படியாக அந்த ஸ்டேஜஸ் அடைஞ்சிருக்காப்புல. இப்போ 200+ க்ரோஸ்க்கு வந்திருக்காரு. ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் தான் விஜய் சாரோட ஸ்டைல். அப்படியே அந்த ஃபேமிலி க்ரௌடை புல் பண்ணி அதுக்கு இந்த அமரன்லாம் அன்பிலீவபிள் கலெக்ஷன்ஸ். அமரம் உழைப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு, அப்போ அதே பக்குவம், ரொம்ப நார்மலாக இருப்பாப்புல. நம்ம வீட்டு பிள்ளை அது உண்மையிலே அது ஒரு பெரிய இது ரீச் சார். ஒரு நடிகனாக அதிகமாக ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து சாங்ஸ் மூலிமா வந்து ரீச் ஆகும். ஒரு நடிகனை எக்ஸ்போஸ் பண்ண சீன்ஸ் கூட திருப்பி போட மாட்டாங்க, படத்தை போய் திருப்பி ஆனால் சாங்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே லைஃப் எப்படி போனாலும் அந்த சாங்கை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எனக்கு சாங்ஸ் ப்ராக்டிக்கலாக எனக்கு ஹிட் ஆச்சு. மக்கா கலங்குதடி, ஜிகிரி தோஸ்து. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை ஒரு இதாக பண்ணணும். சாங்ஸை நல்லா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப விஜய் சாரெல்லாம் அவ்வளோ தூரம் கொண்டு போய் ரீச் ஆனதே சாங்ஸ் தான். உண்மைதான். அந்த காலத்துலேருந்து அவரை பாட்டை பாருங்களேன், அந்த காலத்தை ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட சாங்ஸை வந்து டெய்லி ஒரு 1 கோடி பேராச்சும் பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஒன்றும் இல்லை சார், ஹிந்தியில் போய் ஷூட் பண்ணுறேன், ஏர்போர்ட்டில் செல்ஃபி எடுக்கிறானுங்க ஹிந்திக்காரங்க. கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு க்ரௌடு வருது. நம்ம ஒரு தமிழ் ஆக்டர் ஒரு 3 லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், சவுத்து தான் பண்ணியிருக்கோம், ஹிந்தி பண்ணல. ஃபஸ்ட் படமா? ஹிந்தி தான் ஃபஸ்ட் படம். ஆனால் நம்ம அங்கே போகும்போது நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட பாதி படம் ஹிந்தியில் டப் பண்ணி நம்மளை ஒரு ஆர்டிஸ்ட்டாக நல்லா போய் டெலிவர் பண்ணுது. மலையாள ஆர்டிஸ்ட் அதே மாதிரி தான் சார். இப்போ ஹிந்தியிலலாம் வந்து சேது அந்த சைடில் சேது அந்த சைடு போனார் இல்லையான்னு தெரில, பைத்தியமாக இருக்காங்க. ஜவான் வில்லன்னு நான் தான் சேர்த்துட்டு சொல்லுவேன், மாமா மகளை இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். நம்ம ஒரு படம் வந்து குளோபலாக ரிலீஸ் பண்ணும்போது நார்த் இந்தியன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது விஷாலுக்கு ஒரு பெரிய இது. டப்பிங் அவருக்கு பயங்கரமான டப்பிங் நல்ல மார்க். ஆமாம், டப்பிங் சரியான. இன்றைக்கும் விஷாலுக்குள்ள மார்க்கெட் வந்து டப்பிங் மார்க்கெட் வந்து ஹெவி. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். இப்போ நானே நடிக்கும்போது அந்த இப்போ க்ரைமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஒயிட் ரோஸ்னு என்னோட படம் கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே 13 மில்லியன் கிராஸ் ஆகிருக்கு யூடியூப்பில். அது ஒரு மூவி சீனாக பார்க்குறது வேறு, ஒரு படமாக 13 மில்லியனை கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அது போய் அதிகமாக நம்மளுக்கு குளோபலாக ரீச் ஆகுது சார். ஒரு அட்வான்டேஜில் நடிகர். விஷால் உங்களுடைய நெருங்கிய நண்பர். ஆமாம். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது அவரோட உங்களுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருந்தது. சார் அதை ஒரு சூடில்னா சொல்ல மாட்டேன். நம்ம ஆதங்கமாக சில விஷயத்தை நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். இப்போல்லாம் நீங்கள் அடித்து கேட்டால் கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவப்பட்டோம். அப்படியா நடந்துச்சா, பக்கத்து வெடிகுண்டு வெடிச்சுதா ரைட்டு, அப்புறம் அப்படி. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்படி தான் லைஃபு, இப்படி தான் நம்ம போனோம். என் ஒய்ஃபே ஏன்னா நான் இவ்வளோ கேட்குறாங்க, அப்படியாம்மா, ரைட்மா, சரிம்மா, ஓகேம்மா, பண்ணிடுவோம்மா, இப்படி தான் அவள்கிட்டே போயாச்சு. இந்த ஆர்கியூ பண்ணி என்ன அதெல்லாம் கேட்குறதே கிடையாது யார்கிட்டையுமே சார். இந்த ரைஸ் பண்ணியோ இது பண்ணி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல, டைம் வேஸ்ட். இன்றைக்கி இப்போ பல டேரக்டருடைய டைரக்ஷன் நடிச்சிட்டிங்க. இவ்வளோ டேரக்டருடைய டைரக்ஷன் நடித்ததுக்கு பின்னால் பாலா டைரக்ஷன் நடித்ததை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுது சார்? அவர் தான் சார் யூனிவர்சிட்டி. இந்த அளவுக்கு சுரேஷா ஒரு நல்ல நடிகன்னு பேர் எடுக்கிறதுக்கு காரணமே பாலா சார். சுரேஷ் கொடுத்தா என்ன ரோல் வேணால் நடிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து பாலா சார். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுவார்ல, அவரை என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டோம் சார். ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்னா அவர் தான். அவர் மட்டும் சார் இன்றைக்கி ஒரு பேய் படம் எடுக்கட்டும், 2-3 கதை வச்சுருக்காரு. அப்படியா? அவர் மட்டும் எடுத்தாருன்னா வேற லெவலில் இருக்கும். சரி, நான் ஒரு நடிகனாக பாலா சாருக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை சார், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அவர் ஒரு பேட்டர்ன் ஆஃப் டெலிவரி நம்மளுக்கு கொடுப்பார். உள்ள அந்த ஆத்மா ஏற்றி விடுற மாதிரி அவர் ஒரு ஆத்மாவை ஏற்றி விட்டுருவார். எங்கே சார் எந்த படத்தை நடிக்கும் போது அவர் ஞாபகம் வந்துடும். விசித்திரன்லாம் நடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சார் விசித்திரனுக்கு 75 அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் நான். விசித்திரன் நடித்து முடிச்சுட்டு அந்த படம் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இங்கே வாடான்னு சொல்லி அவர் தான் எனக்கு 5 நாள் டப்பிங் பண்ணோம் அந்த படத்துக்கு. 5 நாள் டப்பிங். காலைல 7 மணிக்கு வந்துடுவார் சார். அவரா? ஆமாம். 7 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் பாலாண்ணா உட்காருவார் டப்பிங்கில். என் கூடயே உட்காந்து அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை சார் அந்த படம் ஃபுல்லாகவே. அந்த டீட்டெயிலிங் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவரே கூட உட்காந்து 3 நாள் டப்பிங்கை திருப்பி ரிவைஸ் எடுத்தார். திருப்பி
அது இல்லைடா வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம திருப்பி எடுப்போம்டா அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அந்த படம். அப்போ தான் அவர் நம்ம மேலே அந்த காட்டுற அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் சூர்யாட்டையும் காட்டுவார், இதுதான் விக்ரம் அவர்கிட்டையும் காட்டுவார். அவர் நினச்சிப்பார், இது என்னோட பொருள், இது என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி அந்த உரிமை வர்றதுனால சில விஷயங்கள் நடக்கும். பட் அந்த உரிமையை அவர் எடுத்து அவர் கூட வந்து நம்ம கிளே மாதிரி கையில் கொடுத்துட்டு அவர் உருவாக்கி ஒன்று கொடுப்பார் சார். நீங்கள் ஒரு பேட்டையில் சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு நடிகிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு. மாடுலேஷனாக எம்ஆர் ராதா சார்ட்டேருந்து எடுத்துக்கிட்டேன் சார். ஒரு நடிகனாக எப்படி மாடுலேஷன் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவர்கிட்டருந்து எடுத்தது. ரஜினி சார்ட்டேருந்து எடுத்தது. ரஜினி சாரோட உண்மையான ஆக்டிங்லாம் இந்த 2K கிட்ஸ் பார்க்கலன்னு நினைக்கல. அவரோட தப்பு தாளங்கள்லாம் பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். கமல் சார்ட்டேருந்து, மோகன்லால் சார்ட்டேருந்து. அவர் மோகன்லால் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம், சேர்ந்து ஜிம் பண்ணுவோம் இப்போது. அவர்கிட்டருந்து எடுத்தது. கார்த்திக் சார்ட்டேருந்து எடுத்தது. கார்த்திக் நவரச நாயகன் சார். அவரும் அப்படி தான், அவ்வளோ பாடி லாங்குவேஜ் பண்ணுவார். பேசும்போது எப்படி அந்த நம்ம அந்த ஸ்டைலில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட எமோஷ்னல் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சொல்லும்போது அந்த பேசுகிற விதமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம அந்த அவங்களோட பெஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டெலிவரி பண்ணும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜில் டெலிவரி பண்ணும்போது நல்லா. விஜய் சேதுபதி பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சார் சேது வந்து மெனக்கெடுவாப்புல, ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். மெச்சூர்ட், ரொம்ப மெச்சூர்டு, ரொம்ப அழகான ஒரு ஆர்டிஸ்ட்டு சார். அது அமையணும் சார், ஒரு நடிகனுக்கு வந்து அமையணும். சுரேஷை வச்சு இப்படிலாம் படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டைரக்டருக்கு தோணணும். சுரேஷா வில்லன் அப்படின்னு மட்டும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் டேரக்டர்கிட்ட. வந்து வர்றாங்க, கதை சொல்கிறாங்க. இன்றைக்கி காலைல கூட ஒரு கதை கேட்டு தான் வந்தேன். பட் அந்த நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது சார். சும்மா ஏனோ தானோன்னு படம் பண்ண முடியாது. பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு வந்து 10 படம் நடித்தா கூட பரவாயில்ல சார். ஆனால் ரொம்ப இந்த பாண்டியராஜ் சார் படம் பண்ணல, ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு நல்ல கேரக்டர், நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட், அதில் உட்காரும். நம்ம அப்படி தான் படம் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளே டைரக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக நம்ம நடிக்கிறதுக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. டிக்கெட்டு 150 ரூபா, இன்றைக்கி 200 ரூபா, 250. வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்தால் 600, 1000 ரூபா. அவன் எதிர்பார்க்குற விஷயத்த வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஏமாந்து ஆதங்கத்தில் கத்திட்டு போகிறாங்களே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான படம் கொடுப்போம் அப்படிங்கிறது. சினிமா உலகத்தில் யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் சுரேஷ்க்கு? எல்லாரும் தானே சினிமாவில் எல்லாத்தையும் பார்த்தேன், டாப் டு பாட்டம். ஆனால் என்ன பியூட்டினா சார், நம்ம 2009, 10 பார்த்த சின்ன டேரக்டர்லாம் இன்றைக்கி டாப் டேரக்டர். நான் பார்த்த டேரக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி டாப் டேரக்டர்ஸ். அப்போ இன்றைக்கி போய் அவங்க முன்னாடி நிற்கணுமா அந்த டேரக்டர் முன்னாடிங்கிறது தான் நம்மளை ஒரு பாயிண்டில் பார்த்துருப்பாங்களா சார். சுரேஷ் வந்து பார்த்தா போதும், அந்த படம் ரிலீஸ் பண்ணால் போதும்னு சொன்ன டேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி டாப் டேரக்டர்ஸ். நான் ஜட்ஜ் பண்ணி படம் சூப்பர் ஹிட்டுன்னு ஆன டேரக்டர்லாம் இன்றைக்கி H. வினோத். ஃபஸ்ட்டு படம் மனோபாலனோட அந்த படம் ஃபஸ்ட்டு நான் தான் ஷோ பார்க்குறேன். படம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே க்யூப்பில் போய் படம் பார்த்து அப்போ வினோத் வந்திருந்தாப்புல, சதுரங்க வேட்டை. ஆமாம், இன்றைக்கி டாப் டைரக்டர். நான் நினச்சா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க கூட கண்டிப்பாக அந்த அஜித் சார் படத்தில் நடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ 7, 8 டேரக்டர் இன்றைக்கி இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ அதுதான் அங்கே தான் மிஸ் ஆகுது. இல்லைன்னா நம்ம உருவாக்கிக்கணும் டேரக்டராக. எது முக்கியமான ஒரு மாறுதல் வரணும்னு நினைக்கிறீங்க சினிமாவில்? சார் சினிமாவை தான் சார் இருக்குது. அந்த நான் வந்து 1905லேருந்து இன்றைக்கி சினிமாவை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகுது. இன்றைக்கி கேமரா பார்த்திங்கன்னா சரி, இன்றைக்கி வந்து அலெக்ஸா சூப்பர் 35 அந்த கேமரா இது வரைக்கும் எல்லாமே வந்து சினிமா பேட்டர்ன் ஒன்றே தான் இருக்குது. அதுக்குள்ளே உண்டான பட்ஜெட் தான் வேரியேஷன் ஆகிட்டே போகுது. ஒரு பெரிய டைரக்டர் அவ்வளோ கோடி வச்சு படம் எடுத்திருக்காங்க, 25% கலெக்ஷன் ஆகிருக்கு, 75% போயிருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பெரிய டைரக்டரோ பெரிய ஆக்டராக இருந்தால் கூடயும் சென்சிபிளாக ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் படங்கள் பண்ணாங்கன்னா அது அவங்க ஆக்டருக்கும் அட்வான்டேஜஸ், ப்ரொடியூசருக்கும் பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டோட கால் சீட் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக அவங்க பெரிய டைரக்டரே வச்சு படம் பண்ணால் கூட மாறிடுவாங்க. இன்றைக்கி பெரிய படம் பாலிவுட்டில் போன வாரம் ரிலீஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு.
இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேரக்டர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ. அப்போது சார் நம்ம பார்க்குறோம் பாலிவுட்டில் இப்படி பார்ப்பாங்க, பறக்க விட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரி கத்தி அப்படிலாம் கிடையாது. பாலையா சாரே தெலுங்கில் சென்சபிளாக ஸ்கிரிப்டு ப்ளஸ் அவரோட பேட்டர்னு ஒர்க் அவுட் ஆகுது, ஹிட் ஆகுது, பெரிய கலெக்ஷன் ஆகுது. அவன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறான், அதுக்கு மேலே நம்ம காமன் ஆடியன்ஸ் உள்ளே போயிடுறான். ஏன்னா கனெக்ட் ஆகுது, சென்சபிளாக எடுக்கிறாங்க. அன்பிலீவபிள் சீன்ஸ் இருந்தால் கூடயும் படம் வந்து சென்சபிளாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த சென்ஸில் கூட நம்ம படம் எடுக்கலைன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர் ஆக்டராக இருந்தால் கூட படம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் நம்ம போயிடணும் சார். ஒரு கதை சொல்லும் போதே, ஒரு ரைட்டப் பண்ணும்போதே இந்த கதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சென்ஸை அவங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ இன்னொருத்தன் குழந்தைய தான் வளர்க்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ தானே உருவாக்கி அவர் பெற்று எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கும் போது அதோட இது ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ அவங்களுக்கே புரியலை என்ன கதையை எடுக்கணும் எப்படின்னு. பெரிய டாப் டைரக்டர்ஸ்க்கு புரியலை. ஐயோ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி குழம்பி இன்னொரு ரைட்டரை இது பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க பண்ணும்போது அந்த உண்மையான அந்த எசன்ஸ் போயிடுது, அங்கே தான் மிஸ் ஆகிறாங்க. அதில் தான் பல டேரக்டர் மிஸ் ஆகிறாங்க. என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது ஹிந்தி போகுது சார், தமிழா இது இன்னொரு படம் போயிட்டுருக்கு. தமிழில் வந்து 2 படம் ஹீரோவை கமிட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஷூட் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதம் எண்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் இந்த படம் முடித்தேன், விஜய் சேதுபதி சார் படம் முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த பிளைண்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன். 4 படம் போகுது சார் இப்போ. அதுவே கரெக்டாக இருக்குது. மலையாளத்தில் ஒன்று கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், பட் அது யானையோட நடிக்கிறவங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுதான் அதனால கொஞ்சம் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரசியலை பற்றி பொறிபறக்க பேசுனீங்க. அரசியலாக நான் புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அரசியல்னால் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரிகிறது வேறு, தெரிகிறது வேறு சார். அரசியலில் எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம பார்த்த அரசியல் வேறு, எங்கள் அப்பா இருக்கும்போது இருந்த அரசியல் வேறு. அப்பா வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க, அதுக்கப்புறம் திமுகலையும் அப்பா நல்ல இதில் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போதுலேருந்தே நான் சொல்கிறது 95லேருந்தே எங்கள் அப்பாவோட அரசியல் இதை பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ இருக்கிற விஜய் சார் வரைக்கும் இருக்கிற அரசியல் வேறு. எனக்கு பிடிச்ச நான் அரசியலில் போய் ஈடுபட்டேன், அதை நான் போயிடக்கூடாது. அதனால் என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்து என்னோடய சினிமா லைஃப் வரைக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இல்லைனா நான் 38 படம் இல்லை 68 படம் பண்ணியிருப்பேன். 30 படம் எனக்கு அரசியல்னால் போச்சு. எனக்கு இப்போ நான் சொல்கிற சில டேரக்டருங்கெல்லாம் வந்து இதனாலே எனக்கு படம் கொடுக்காம அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அரசியல் ஏடிஎம்கே எனக்கு அங்கே இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ரொம்ப க்ளோஸ்னால் அவங்க கூட பழகியிருக்கேன், அங்கிள்னு பேசியிருக்கேன். பிஜேபியில் இருக்கிறவங்களும் பிஜேபியில் தான் பயணித்தேன், 7 வருஷமாக பயணித்தேன். கமல் சார் கூட அதுக்கு முன்னாடி பயணித்தேன், அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக அவர் கூட பயணித்தேன். அதுக்கப்புறம் பிஜேபியில் இருந்த இந்த 7 வருஷம் நம்மளுக்கு ஒரு இன்னமும் சார் அரசியலை வந்து ஒரு சினிமா நடிகனை ஒரு கூத்தாடியை தான் பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி ஜெயலலிதா மேடம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி எம்ஜிஆர் சாரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் சார் வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கனெக்டடில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் வந்து நாடகம் சினிமாவில் போகும்போதும் கனெக்டடில் இருக்கார். சினிமா பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் கட்சி உறுப்பினராக இருக்கார். அவரோட ஃபேம் வந்து அழகாக யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ சினிமா பண்ணும்போது சில வரிகள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அதை அவரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவருக்குன்னு அந்த காலகட்டம் வரும்போது அவர் அரசியல் வாழ்க்கையை தொடரும்போது, கட்சியை ஆரம்பிக்கும் போது அது வந்து ஃபுல்ஃபில்லாக அவருக்கு போய் சேர்ந்துரு. அவ்வளோ அழகாக டெலிவரி ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ நம்ம சில பேரை பார்த்தா சொல்லுவோம் அவங்க நல்லவரியா அப்படின்னு, உள்ளே என்ன இருக்குது இல்லைங்கிறது செகண்டரி. ஆனால் நம்ம பார்க்கும்போதே சில பேரை சொல்லிடுறோம் ரொம்ப நல்லவரியா அப்படின்னு. ஊரே வந்து நம்பியாரை பார்க்கும்போது கெட்டவன்னு சொல்லும். ஆனால் அந்த அந்த பெண் வாழ்க்கையில் தான் தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அவரை பார்த்தீங்கன்னா கெட்டவன் போகிறாங்க. நம்பியார் சார் இதே வந்து அரசியலில் வந்திருந்தால் ஒரு பையன் ஓட்டு போட்டிருக்க. அவரோட ஜென்ரேஷன் வந்துட்டுருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. பட் நம்பியார் சார் நின்று இருந்தாங்கன்னா ஓட்டே விழுந்திருக்காது. அதே எம்ஜிஆர் சார் இருக்கும்போது ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதே இம்பேக்ட் தான் இன்றைக்கி விஜய் சாருக்கும் நடக்கும். மேபி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்
விஜய் சாருக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன் டவுட் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, இதர கட்சிகள்லாவே அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தான் ஆலமரமராக இருக்காங்க. ஆமாம். அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1965 மோர் தென் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அரசியல் கட்டமைப்பு 234 தொகுதி அத்தனை மாவட்டத்துலேயும் அந்த பேஸ் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். இங்கே ஒரு கலைஞர் இல்லை, ஒரு ஸ்டாலின் சார் இல்லை. குளத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்டாலின் சார் மாதிரி நம்ம ஒரு டார்கெட் பண்ணலாம். திருச்சியில் நேரு சாரை பண்ணலாம், ஏவா வேலுவை பண்ணலாம். இந்த மாதிரி 234 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஊரில் நல்லது கெட்டதுக்கு போயிருப்பாங்க, எல்லாம் கனெக்டடாக இருக்கும். ஓட்டுன்னு வரும்போது டெலிவர் ஆகிறது வேறு சார். ஓட்டு அரசியல் வேறு, நம்ம பார்க்குற அரசியலே வேறு சார். கரெக்டாக அந்த அந்த ஒரு மாதம் காலகட்டம் அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகி விழுகுது இல்லை சார். அந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் 3 ஜென்ரேஷனாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட 15 இல்லை 20 வருஷமாக நான் அதை கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகி விழுகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு தொகுதி எடுத்துக்கோங்களேன் சார். மதுரையிலே ஒரு தொகுதி எடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற லோக்கல் பாடி, லோக்கல் மாவட்ட செயலாளர், லோக்கல் மினிஸ்டர், லோக்கல் எம்எல்ஏ, இவங்க எல்லாமே வந்து கம்பைண்டாக இருக்காங்க. கம்பைண்டுனா இவங்களுக்குள்ள போட்டி, ஆனால் கட்சி ஒன்று. இந்த ப்ராசஸ் நான் கட்டமைப்புன்னு சொல்கிறேன்ல, இந்த ஓட்டு விழுகிற விதம் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம என்னதான் கூவி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூடயும் அந்த 5லேருந்து 8% தான் சார் டெலிவர் ஆகும். ஆனால் அந்த கரெக்டாக அவங்களுக்குன்னு அந்த கட்சி ஓட்டுங்கிறது அது விழுந்துடும். மணி மெத்தடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க போடுறாங்க. அதை வந்து அது வந்து தப்பா அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது தப்பு இல்லை, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா மேடிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓட்டுக்கு 10,000 ரூபா ஆச்சு. 10,000 ரூபா ஏன் விடணும்? ஆமாம், எல்லா பார்ட்டி வாங்க, நீ கொடு வா, எனக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு ஆலமரத்துக்கு போய் விழுந்துருது. இவரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, டிவிகேயோட பெரிய ப்ளஸ்ஸு நியூ ஜென்ரேஷன். இவருக்கு இருக்கிற 2 ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் ப்ளஸ் நோட்டா ஓட்டர்ஸ், இதெல்லாம் சேர்த்து 75% ப்ளஸ் ஓட்டு விழுவும். டிவிகேக்கு வரும், பர்சன்டேஜ் வரும். பட் 26ல் அவர் ஆட்சியில் வருவாரா அமைப்பாராங்கிறது டவுட்டு. ஆனால் ஏடிஎம்கே இந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு இவர் இருப்பார். நாம் தமிழர் ஒரு 5 to 6% ஓட்டு பேங்க் எடுப்பாங்க. இவர் ஒரு 10லேருந்து 12, 13% விஜய் எடுப்பார். பெரிய அட்வான்டேஜ் என்ன அமையும் அப்படின்னா, இவங்க பிரிக்கும் போது டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ். அதுதான் இப்போ இவங்க எப்படி அலைன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் கூப்பிட்டு போன வாரம் உட்காந்து டிஸ்கஷனில் பேசும்போது இதுதான் நான் சொன்னேன். இதுதான் ப்ராக்டிக்கல் உண்மை. இதுதான் ஓவர் நைட்டில் யாருமே இதாக பண்ண முடியாது. நம்ம ஊர் அப்படி தானே சார். இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா தீவிரமாக இல்லை, இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, ஒரு டீமாக போட்டு அப்பப்போ விசாரிச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது விடாதுல்ல சார், அந்த பிளட்டு விடாது. அது ஆசை, அப்பாவோட ஆசை. 2 ஜெயிக்கணும் ஆசை. அப்பா 3 தடவை எலெக்ஷனில் நின்றாங்க, பட் இதுதான் வரல. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அது எம்எல்ஏ நிற்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார். அங்கே ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக அங்கே ராம்நாடை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு தொகுதிங்கிற போது ராம்நாடு, திருவாரூர், பரமக்குடி, முதுகுளத்தூர் வரும். இந்த 4 தொகுதியில் நம்ம செல்லப்பிள்ளை மாதிரி நம்ம எங்கே நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய செட்டப் பண்ணி வச்சு, நல்லது கெட்டது அட்டன் பண்ணுறது, கோயில் குளங்களை கட்டி கொடுக்கறது, இது பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே நம்ம அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோயில், சர்ச்சு, அது வேறு ஒரு 20-30 கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மக்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே வேறு யாராவது புதுசாக வந்தால் கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிற்கும் போது அது ஒன்றுமே இல்லை, நம்ம சொந்த பந்தம்னு சொல்லி நம்ம போட்டுருவாங்க. ஐயா நம்ம தம்பி இருக்காப்புலப்பா அப்படின்னு. இதெல்லாம் தான் சார் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க தொகுதியில். இதெல்லாம் தான் இன்றைக்கி திருநாகரசு தொகுதியில் பார்த்தோன்னா அவரை தான் பேசுவாங்க, அறந்தாங்கியில். ஸோ இந்த மாதிரி
ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஐஜேக்கில் போய் சேர்ந்தேன். இப்போ ஐஜேக்கில் சேர்ந்தேன்னா அவரோட ரவி பச்சமுத்து அவரோட ரிலேஷன்ஷிப்பு, அங்கிளோட இது, அதனால வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். போய் அகில இந்திய அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃபுல்லாக இங்கே சார் ஒரு நாளைக்கு 2-3 லட்ச ரூபா சார் எனக்கு சம்பளமாக. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஆடே அட்டன் பண்ணால் கூட நான் 2-3 லட்ச ரூபா வாங்குவேன் ஒரு நாளைக்கு. ஸோ நம்ம இதை விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த வாழ்வாதாரம் அடிபடுது. நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த வாழ்வாதாரம் அஃபெக்ட் பண்ண முன்னால் முழு மூச்சுக்கு அரசியலுக்கு போக முடியல. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்ல சார். அது கஷ்டமாக இருக்குது. அதுதான் இந்த கட்சியை ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பிஜேபியோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். அங்கேயும் எனக்கு நல்ல க்ளோஸ் தான் சார். இன்றைக்கி நான் டெல்லி போனால் எல்லார் வீட்டுக்கு சர்வசாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். மக்கள் நீதி மையத்தினுடைய ஆதரவாளராக இருந்தபோது கமல்ஹாசன் அரசியலை பற்றி பேசியிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப பேசுவோம் சார். நான் கமல் சாருக்கு ரொம்ப பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே சிலதை சொன்னார், சுரேஷ் நீ கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் ரொம்ப பேசுவார். நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இனிஷியலாக நம்ம மதுரையில் பண்ணது எல்லாம் செட்டப் பண்ணது, அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணது எல்லாமே அவருக்கு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் சார் நடிகன்ல சார், நம்மளை ஒரு இடத்துல வந்து டக்குன்னு இதாகிடுச்சுன்னா நம்ம உடனே ரியாக்ட் ஆகிரும். நடிக்கிறேன் போங்கடா நான் என் பொழப்ப தேடி போகிறேன்டா. இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு அரசியலாக இருந்தால் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் குனியிறது இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை சார். குனிஞ்சு ஓகே தலைவரெல்லாம் நம்ம எந்த காலத்தில் சொல்லுவோம். இதெல்லாம் நடக்காதுல்ல. அதனாலேயே சில விஷயங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. எதுக்கு என்னை ஆர்கே சுரேஷ் எதுக்கு அரசியல் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளால் இந்த குனிய தெரியாது, இந்த தேவையில்லாத இதெல்லாம் நம்ம அவசியமே இல்லை சார். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பர்சனல் லைஃப் ரொம்ப அடிபடுது சார் அரசியல். நான் திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், உதயண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், சபரீஷ் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் தான். நான் திமுக எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இருக்கோம்ல. அப்போ அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்லாம் அப்போ இருந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம். ஆனால் பிஜேபியில் இருக்கும்போது இவங்க மனஸ்தாபம் ஆகுறாங்க, இவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க மனஸ்தாபங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு நம்மளுக்கு பர்சனல் லைஃபாக அது அஃபெக்ட் ஆகும்போது என் குடும்பம் அஃபெக்ட் ஆகுது, என் பிள்ளை குட்டிங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒய்ஃப் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு நான் நிம்மதியாக நடிச்சுட்டு போயிடுவேனே, எதுக்குறா அரசியல் அப்படின்னு தானே. சரி என்ன சார் அரசியலில் வந்து கொள்ளடிக்க போகிறோமா? கிடையாது. சினிமாக்காரன் சந்தோஷமாக இங்கே நம்ம ஒன்றும் இல்லை சார், ஒரு 50,000 ரூபா கொடுத்தா கூட நிம்மதியாக ஒரு நாளைக்கு அழகாக நடிச்சுட்டு சந்தோஷமாக, அதுக்கு மேலே என்ன செலவு வந்துட போகுது ஒரு நாளைக்கு? அங்கே போயிட்டு வெயில் ஓடி அங்கே போய் இது பண்ணி நீ வந்து ஊழல் பண்ண இவ்வளோ தூரம் பண்ணிட்டு திருப்பி தூக்கி உள்ளே போட, அது என்ன எதுக்கு தேவை? அதுக்கு நாங்கள் நிம்மதியாக அங்கேயே இருந்துட்டு போயிடுவோம். இதை தான். அதனால் கொஞ்சம் இந்த பாலிடிக்ஸில் ஐஜேகே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு. அதனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறான். ஆனால் இப்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்ருக்காங்க. 2-3 பெரிய கட்சி அவங்க கூப்பிட்ருக்காங்க. வா நில்லு, சீட்டு தரேன், எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு சூப்பர் டைம் சார். 2026 வந்து அரசியலோட ஒரு பெரிய மாற்றம். ஒரு 2 தலைகள் இல்லை, டாப் தலைகள். அப்போது அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. உதய் சார் இருக்காங்க, விஜய் சார் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கு. சீமான் சார் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன். இந்த டைமில் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம மக்களுக்கு 2026 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நிற்க சொன்னாங்கன்னா 100% ராமநாதபுரம் நிற்பேன், இல்லைன்னா திருவாரூர் நிற்பேன். நன்றி. நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட. அந்த காலத்தில் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு நடிகனை வரைக்கும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், என்னோட பாக்கியம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழித்து மனசில் உள்ளதெல்லாம் நம்ம மனசில் உள்ள பேசுவாங்க, அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.